மக்களே, நான் உங்கள் அருள் மாஸ்டர். இன்னைக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் தான் கஸ்டமருக்கு நான் வெட்டி காமிக்க போகிறேன். மெஷர்மெண்ட் சொல்கிறேன், துல்லியமாக கேளுங்க. டாட் பாயிண்ட்டு 10.5, கிலோ எம்பைர் 13, ப்ளவுஸ் லென்த்து 14, அப்பர் செஸ்ட்டு 36, அதாவது மேல் செஸ்ட்டு. அதுக்கும் கீழே பஸ்ட்டு 38.5, வேஸ்ட்டு 33.4, கை லென்த்து 9, கை லூஸு 9, இது எல்போ ஸ்லீவ் தான். ஆப் ஸ்லீவ் லூஸு 10.5, அப்பர் ஆமல் 12.5, ஆமல் 16, ஃப்ரண்ட் நெக்கு 7.5, பேக் நெக்கு 10, பேக்கும் ஃப்ரண்ட்டும் யூ நெக்கு தான், ஃப்ரண்ட் ஓப்பன் தான், கட் ப்ளவுஸ் தான் அது. நான் இது எப்படி வெட்டுறேன்னு துல்லியமாக பாருங்கள். 100% இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், ஒரு புள்ளி கூட மாறாது. கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ லென்த்து 14, இப்போ அப்பர் செஸ்ட்டு 36, பஸ்ட்டு 38. அப்போ நான் பாடி லூஸ் எது கணக்கு பண்ணி விடுவேன்னா, அந்த மேல் செஸ்ட் இருக்கு பாருங்க 36, அதை தான் நான் கணக்கு பண்ணி விடுவேன். இந்த 38 வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆமல் இறக்கும், டாட் பாயிண்ட் இறக்கிறதுக்குலாம் இந்த 38 நான் ஃபாலோ பண்ணிப்பேன். அதாவது 38 இதை நான் ஃபாலோ பண்ணிப்பேன். இந்த அப்பர் செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் 2 இன்ச்சுக்குள்ளே வந்ததுன்னா, இந்த பெரிய செஸ்ட் இருக்கு பாருங்க, அதுவே நான் யூஸ் பண்ணுவேன். அந்த 2 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா லூஸ் வருது, அந்த மேல் செஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டு அது யூஸ் பண்ணுவேன். லூஸ் வருது மட்டும். இந்த டாட் பிரிக்கிறதுல இந்த பஸ்ட்டு பெரிய பஸ்ட்டு கணக்கு பண்ணி தான் நான் பிரிப்பேன், ஆமல்லாம் இறக்குவேன். இப்போது 38 38 வைங்க. 6ல் ஒரு பாகம், 6.25 ஒரு புள்ளி. இப்போ இந்த ஒரு 6.25 ஒரு புள்ளி கரெக்டாக 6.25 ஒரு புள்ளி போட முடியாது, ஒரு புள்ளி ரவுண்ட் பண்ணிக்கோங்க, 6.5 வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே 6 ஒரு புள்ளி வந்ததுன்னா இப்படி பண்ணிக்கோங்க, 6 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஈஸி, இது ரொம்ப ஈஸியாக பிரிக்க கற்றுக்கலாம். இப்போ 6.5 இன்ச்சு நான் வெஸ்டர்ன். இப்போ ஷோல்டர் பாருங்க 15 எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பஸ்ட்டு அதாவது 38 இருக்குது, 6ல் ஒரு பாகம், 38 வந்து 6ல் ஒரு பாகம், 6.25 ஒரு புள்ளி, அதே 6 தான் நான் ஷோல்டர் வைக்கணும். இப்போ 6 தான் நான் ஷோல்டர் வைக்கணும். முதல்ல இந்த ஷோல்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெக்கு டீப் எடுத்துக்கணுங்க. நெக்கு டீப் நம்ம எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சு நெக்கு டீப்பு. இப்போது நெக்கு டீப்பு 10, நான் 9.5 தான் வைக்கிறேன். ஏன் இந்த 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிட்டேன்னா, இப்போது நெக்கு அதாவது ப்ளவுஸ் வந்து நம்ம உடம்புல போட சொல்ல லோவாகிடும், அது 1/2 இன்ச்சு நம்மளுக்கு. அப்போ 1/2 இன்ச்சு அந்த எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். அதுக்கு தான் இந்த வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுறேன் நெக்கு டீப்பு. ஓகேங்களா? இப்போ 10 வச்ச மாதிரி தான் கணக்கு. நான் 9.5 வச்சிருக்கிறேன், உடம்புல போட சொல்ல 10 ஆகிடும். அது கரெக்டாக வந்துடும் அது. ஓகேங்களா? இப்போ வந்து பாடி லூஸ் வந்து விடணும் நம்ம. இங்கே பாருங்கள், இப்போ பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாடி லூஸ் வர்றது மட்டும் அப்பர் செஸ்ட்டு, அந்த மேல் செஸ்ட்டு 36, அதை கணக்கு பண்ணி தான் நம்ம லூஸ் மட்டும் வைக்கணும், பேக்கும் ஃப்ரண்ட்டும். மற்றது இந்த ஆமல் இருக்கும், ஃப்ரண்ட்டு டாட் பாயிண்ட்லாம் வந்து பஸ்ட்டு, பெரிய பஸ்ட்டு கணக்கு பண்ணி தான் வைக்கணும். அந்த 2 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சு இது. அதாவது 36, இது 38 இருக்குது. அப்போ 2 இன்ச்சுக்கு மேலே போகுதுல்ல, அப்போது அந்த மாதிரி தான் லூஸ் விடணும். மேலே இருக்கிற செஸ்ட்டு கம்மி பண்ணி தான் அது லூஸ் விடணும், கம்மி இருக்குது தான். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு 9 வைக்கணும் நம்ம. இப்போது நான் அதாவது 4ல் ஒரு பாகம் 9. இப்போ ஃப்ரண்ட்டில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா லூஸ் விடுவோம், பேக்கில் வந்து நம்ம ரெடியாக வைப்போம். நம்ம ரெடியாக ஏன் எப்படி எதுக்கு வைக்கிறேன்னா, இங்கேருந்து நெக்கு வந்து ஒரு 5, 5.5 வந்துன்னா ரெடியாக வைக்கலாம். இப்போது வந்து இந்த ஆமுலுக்கு கீழே இறங்குது நெக்கு. இப்போது இதிலேருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி குறைச்சிக்கிறோம். ஏன் 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி குறைக்கிறோன்னா, இங்கே பாருங்கள் 2.25 வருது. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், 1க்கு ஒரு புள்ளி, 2க்கு ஒரு 1/4 இன்ச்சு, 2.5க்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, அப்படி குறைச்சிக்கணும் நம்ம. அப்போது 9லேருந்து 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி போச்சுன்னா 8.5 ஒரு புள்ளி வைக்கிறேன் நான். 8.5 ஒரு புள்ளி வச்சிட்டேன். இப்போ ஷோல்டர் வந்து 6.25 ஒரு புள்ளி, 6.5 வைக்கணும். இப்போ நான் 6.5 வைக்கல, 6 தான் வைக்கிறேன். ஏன் 6 வைக்கிறேன்னா, இங்கே பாடி லூஸு குறைக்க சொல்ல இங்கே நம்ம குறைச்சிக்கணும், ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, ஒரு 1/2 இன்ச்சாக குறைச்சிக்கிறேன் நான். இவ்வளோதான் வித்தியாசம். 6 தான் வைக்கிறேன் நான். இப்போ
வேஸ்ட்டு பாருங்க 33 கால் 33 வைங்க. அப்போ 33 4 பிரிச்சா 8 கால் வருது. அப்போ 8 கால் ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு 9 கால் வைக்கணும். அது டாட்டில் நல்லா கனமாக பிடிக்கணுங்க. இது 2ஆ பங்கிட்டு நல்லா 1/2 இன்ச்சு பிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நிற்கும். ஷோல்டர்லாம் டைட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து இங்கே பேக்கில் சுருக்கமும் வராது அந்த டாட் பிடிக்கிறதுனால. இப்போ வந்து இந்த இடுப்பு அளவு எழுதிடுறேன். 33 கால் 1 + கீழே 4 ஓகேங்களா. 33 கால். இப்போ இது ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ இந்த ஆமல் ரவுண்ட் எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஆமல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து 16 ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, லைனிங்க்கு 1 இன்ச்சு விடுவோம். இது காட்டன் தான். இது ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ 16 வேணும். அப்போ வந்து நம்மளுக்கு 8 கால் வேணும். 8 கால் கரெக்டாக வருது பாருங்க. நல்லா பாருங்க. நான் இன்னும் டைம் கூட அளக்குறேன். 8 கால். இந்த பாருங்க 8 கால் கரெக்டாக வந்துச்சு பாருங்க. இப்போ சப்போஸ் இது 8 கால் வரல. இப்போ 8 கால் வரல. இப்போ வந்து நம்ம அழகு சொல்ல 7.5 தான் வருது. அப்போ என்ன பண்ணோம், இங்கே பாருங்க, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு தள்ளி போட்டுக்கலாம். கீழே இறக்கிக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி பாடி லூஸ் வச்சுக்கணும். கரெக்டாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்போ சப்போஸ் பெருசாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 8.75 ஆயிடுச்சு. ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போடுங்க. இவ்வளோதான். கரெக்டாக வரும். இது நம்மளுக்கு நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு அனுபவம் வந்துடும். அப்போ என்ன ஆகும், இவ்வளோ தான் இறக்கணும், இவ்வளோ தான் நம்மளுக்கே கணக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து 8 கால் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வெட்டிடலாம். இப்போ வந்து நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ நெக்கு தான். இப்போ இங்கேருந்து நான் ஒரு 3 தள்ளுறேன். 3 தள்ளனா 2.5 வருது இது. இப்போ வந்து ஒரு 3 தள்ளுறது ஒரு 3.25 தள்ளுறேன் நான். ஒரு சின்ன நுணுக்கம் அது. 3.25 தள்ளுறேன். இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் வந்து ஒரு 2.5 வேணும். அப்போ ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே பாருங்க. சும்மா லைட்டாக அப்படி எடுத்துக்கலாம். இது ஏன் எடுக்கிறேன்னா, நம்மளுக்கு ஷோல்டரும் சின்னதாக அடக்கமாக வரும். அதேமாதிரி நெக்கும் அடங்கி வரும். இந்த மாதிரி எடுக்க சொல்ல அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே லைட்டாக இங்கே ஒரு ஃபில்ட்டு மாதிரி வரும். அதெல்லாம் வராது. இது ஒரு சின்ன நுணுக்கம் தான். இது நம்ம ஷோல்டரும் அடங்குன மாதிரி ஆகிடும். ரொம்ப வந்து தள்ளி போகாது நெக்கு. அதுக்கு தான் நெக்கில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஷோல்டரும் சின்னது வரணும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கம். நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கே வந்துடுங்க. அதெல்லாம் பார்க்க சொல்ல அழகாக இருக்கணும். அப்படி ஷோல்டர் பார்க்க சொல்ல ஒரு 2.5 2.25 இருக்கலாம். ரொம்ப பெருசாக பான்னு போச்சுன்னா இந்த வில்லேஜ்லாம் தைப்பாங்க 3 இன்ச்சு 3 அது ஒரு மாதிரியாக இருக்கும் போடுறதுக்கு க்ளோஸாக. அதனால் நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போது இங்கேருந்து நான் 3.25 தள்ளி இருக்கிறேன். இப்போது இந்த ரவுண்டு அழகான ஒரு ரவுண்டு யூ தான் கேட்டாங்க. அது ரவுண்டுனா இங்கே குறுகி வரும். யூனா கொஞ்சம் லைட்டாக தள்ளி வரும். இது நான் வந்து ஒரு யூ மாதிரி தான் எடுக்கிறேன் நான். இது நான் போடுது ரவுண்டு. லைட்டாக ஒரு புள்ளி தள்ளிக்குங்க. அது யூ மாதிரி ஆகிடும் கீழே. அவ்வளோதாங்க. இப்போது இதை நம்ம கட்டிங் பண்ணிடலாம். இது கீழே வந்து நான் அப்படியே மடிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா லைனிங் அந்த ஃபால்ஸ்னு வைப்பேன். இது வந்து காட்டன்னால இது என்னோடய ஸ்டைல் மார்க் விட்டு தான் வெட்டுவேன். உங்களுக்கே தெரியும். அப்போ தான் தைக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக தைப்பாங்க. கட்டிங் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஷோல்டரு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டு வெட்டிக்குங்க. ஆமல்லாம் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எவ்வளோ பிடிப்போமோ, அதாவது டபுள் கைடு அளவு சொல்லுவோம். அதான் 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. ஒரு குதிரை இடம் சொல்லுவோம். இதை பாருங்க. சைடில் மட்டும் நல்லா ஒரு 1.5 இன்ச்சு விட்டு வெட்டிக்குங்க. ஃபியூச்சரில் லூஸு டைட்டு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க. இதெல்லாம் ஒரு அர்க்காத் போட்டுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு இது மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 100% ஒரு புள்ளி கூட மாறாது. பர்ஃபெக்டாக இருக்கும். அது இப்போ நான் ஃப்ரண்ட் வெட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க. உங்களுக்கு டார்க்காக போடுறேன் நான்.
இங்கே பாருங்க, இங்கே இது வந்து ஒரு ஆமல் மார்க் இது. இப்போ ஆமல் வந்து 6ல் ஒரு பாகம் 38 வந்து நம்ம 6 இறக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் எப்பயுமே ஆமல் 1/2 இன்ச்சு ஷார்ட் பண்ணி தான் இறக்கணும். இது எதுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. திருப்பியும் நான் சொல்கிறேன். ஏன் இந்த ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஷார்ட் பண்ணி இறக்குறோன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க. 38 4ல் ஒரு பாகம் 9 9/3ல 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்போம் நம்ம. கல்யாணம் ஆனவங்கலாம் 1 இன்ச்சு, கல்யாணம் ஆகாத பசங்களாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்போம். இப்போ 9/3ல 4ல் ஒரு பாகம் 9/2 9/3ல 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டா 10.5 வைக்கணும் நம்ம. இப்போ பாருங்க 10.5. இப்போ நான் 10.5 வைக்க போகிறது கிடையாது, 1/2 இன்ச்சு லெஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம 10 வச்சோன்னா உடம்புல போட சொல்ல 10.5 ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கேயும் கவனிக்கணும். நம்ம டாட் பாயிண்ட்டு நான் 10.5 தான் எடுத்துருக்கிறேன் நான். அதுலேயும் நம்ம 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணாலும் 10 தான் வருது. இப்படியும் கணக்கு பண்ணிக்கலாம், நம்ம டாட் பாயிண்ட் எடுத்ததையும் கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கும் கீழே எம்பார் எவ்வளோ எடுத்துருக்குன்னா 13 எடுத்துருக்கிறேன் நான். இப்போ நான் அந்த 13 வைக்க போகிறேன் நான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க 10.5 எடுத்துருக்கிறேன், 10 தான் வைக்கிறேன், 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டேன். நீங்கள் 4ல் ஒரு பாகம் 38 9.5 அதில் 1 இன்ச்சு விட்டாலும் 10.5 வருது. அப்பயும் 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணால் 10 தான் வருது. 10 தான் வைக்கிறேன். இப்போது 10 வச்சிட்டேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இறக்கணும்னு சொல்லிக்கிறேன். 3 இன்ச்சு தான் இறக்குறேன் நான். இப்போது இந்த 3 இன்ச்சு இறக்கிட்டேன். அப்போது நம்ம டோட்டலாக அளவு எடுத்தது பார்த்தீங்கன்னா 10.5 + 13. இப்போது நம்ம அதுக்கும் கீழே எம்பார் 13, அதே 13 வந்துச்சு பாருங்கள். நம்ம டைட்டாக கரெக்டாக அளவு எடுத்தோம், அந்த 13 வந்துச்சு பாருங்கள். நம்ம இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து இந்த பஸ்ட்டு மட்டும் மாறி 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 வரும். நம்ம அளவும் எடுக்கணும், பாடியும் கணக்கு பண்ணணும். ரெண்டுமே நம்ம கரெக்டாக வச்சு அடிச்சோன்னா ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக வரும், எதுவுமே மாற்றம் வராது. கொஞ்சம் இதில் கவனத்தை நம்ம சொதப்பணும்னா நெக்குலாம் லூஸ் ஆகிடும். நெக்கு லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஷோல்டரில் போட்டு பிடிப்போம். நம்ம எங்கே எப்படி லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது காரணம் இந்த டாட் பாயிண்ட் இறக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, இந்த நுணுக்கம் பார்த்துக்குங்க. இப்போ இது வந்து மார்க் போட்டுக்குங்க, இது ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ டாட் பாயிண்ட் பிரிக்கிறது இறக்குறது எல்லாம் 38 கணக்கு பண்ணி தான் இருக்கணும். இப்போ 9.5 4ல் ஒரு பாகம் 9.5, அதுக்கும் பாதி 4.75, அதில் 3/4 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டு 4 தான் நம்ம வைக்கணும். எல்லாத்துக்குமே இப்படி தான் நான் பண்ணுவேன். இப்போ அந்த 4லேயே ஒரு 3/4 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டு 3.25 தான் டாட் பிடிக்கணும். அப்போ அந்த 3.25 டிவைட் பண்ணிங்கன்னா 1.5 ஒரு புள்ளி அந்த சைடு, இந்த சைடு ஒரு 1.5 ஒரு புள்ளி. எப்பயுமே இப்படி தான் பண்ணணும். இப்போ வந்து இங்கே பாருங்கள் 3.25, அந்த சைடு 1.5 ஒரு புள்ளி, இந்த சைடு ஒரு 1.5 புள்ளி. இங்கே வந்து எப்பயுமே 1.5 தான் கிராஸ் அடிக்கணும், இந்த கிராஸ் டாட் பெட்டிக்கு. இப்போ இங்கே ஒரு டாட் போடுறோம்ல, இங்கே பாருங்கள், இந்த டாட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லுவாங்க இது. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே 1/4 இன்ச்சு புள்ளி, இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, 3/4 இன்ச்சு பிடிக்கணுங்க இது எப்பயுமே டாட்டு. அப்போ தான் நம்மளுக்கு பில்டப் நல்லா கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போது இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க, அந்த 1.5 இன்ச்சு மேலே தூக்கி கிராஸ் வச்சேன்ல. இப்போ அதே மாதிரி பாருங்க, இந்த சைடும் ஒரு 1.5 இன்ச்சு மேலே தூக்கி போடணும். 1.5 இன்ச்சு, இது பேசிக்கல் 1.5 1.5. இது வந்து ஒரு கோடு போட்டுக்குங்க அப்படி. இப்போ ஷோல்ட்ரு 6ல் ஒரு பாகம் 6.5, அதான் 1/4 ஒரு புள்ளி அரௌண்டு 6.5 ஆக்கிட்டோம். இப்போ பேக்கு வேறு, அது பேக்கு 6ல் ஒரு பாகம் வச்சோம், அது நெக்கு லோவாக 1/2 இன்ச்சு கம்மி பண்ணோம், அது வேறு கணக்கு. எப்பயுமே ஃப்ரண்ட்டு மட்டும் 6ல் ஒரு பாகம் கம்பல்சரி 1/2 இன்ச்சு அதில் குறைச்சிடணும். 6.5 + 1/2 இன்ச்சு குறைச்சிடணும். ஏன் அந்த 1/2 இன்ச்சு குறைக்கிறதுனா கவர் தட்டு. அது நம்ம இந்த கவர் தட்டை வந்து இப்படி கொடாஞ்செலாம் எடுத்துன்னு வச்சிங்களேன், வலிச்சுன்னு வந்துடும், ஷோல்ட்ரு இறங்கிடும். அப்புறம் பாருங்கள், இப்படி இப்படி வலிச்சு ஷோல்ட்ரு என்ன தான் நம்ம கரெக்ட் பண்ணி தைச்சா கூட, டாட் பாயிண்ட்லாம் கரெக்ட் பண்ணி ஷோல்ட்ரு தைச்சா கூட, இப்படி கொடாஞ்சி எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், பேக்கு லோ இருக்க சொல்ல இப்படி கொடாஞ்சி எடுக்க சொல்ல இப்படி வந்துடும். இப்படி வர சொல்ல என்ன ஆகும்னா இப்படி ரிங்கிள்ஸ் வரும், லைட்டாக அப்படியே டைட்டாக பட்டு சரியெல்லாம் வரும். அது ஏன்னா இந்த கொடாஞ்சி எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வச்சிடணும் கவர் தட்டை. அதுக்கு தான் வந்து இந்த பாருங்கள் 6 1/2 இன்ச்சு குறைச்சிட்டோம் நம்ம. இங்கேயும் வந்து 6
ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து பாடி லூஸு பாருங்க 36 நாலில் ஒரு பாகம் 9, 1/2 இன்ச்சு லூஸு நம்மளுக்கு. ஃப்ரண்ட்டில் தான் நம்ம லூஸ் வைக்கணும், பில்டப் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது, அதனால் ஃப்ரண்ட்டில் வச்சே ஆகணும். அப்போ அந்த லூஸு வைக்க சொல்ல இந்த ஆமல் வந்து பெருசாகிடும், அதுக்கு தான் அந்த 1/2 இன்ச்சு தூக்கி போடுறது. இது பேக்கோட ஃப்ரண்ட்டு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி போடுறது. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்ட்டு அதுதான் இது. இந்த 1/2 இன்ச்சு தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அப்போ அந்த ஆமலும் அடங்கி வரும். லூஸ் எக்ஸ்ட்ரா ஆக சொல்ல ஆமல் பெருசாகும், ஆமலும் அடங்கி வரும். அப்போ நம்மளுக்கு ஃபிட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் நுணுக்கம். இங்கே பாருங்கள், இப்போது 4 ஒரு பாகம் 36, 9, 1/2 இன்ச்சு ப்ளஸ் ஒரு டாட்டுக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. 1/4 இன்ச்சு விடுவாங்க, நான் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா விடுவேன். எக்ஸ்ட்ரா இருக்குது, தப்பு கிடையாது. இப்போது இந்த 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டு நம்ம இங்கே இந்த ஆமுல் டாட்டு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, 3/4 இன்ச்சு மொத்தத்தில் பிடிப்போம். பிடிக்க சொல்ல இந்த பாடி லூஸு 1/4 இன்ச்சு கம்மியாகும், 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி கம்மியாகும். நீங்கள் பிடிச்சிட்டு கூட அளந்து பாருங்கள். அதுக்கு தான் அந்த 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விடுறது. எக்ஸ்ட்ரா நம்ம 1/2 இன்ச்சு விடுறது மார்புக்கு லூஸு. அப்போ டோட்டலாக வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 1 இன்ச்சு வந்துடும். அது எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ப்ளஸ் 9, 9 1/2, 9 ஒரு புள்ளி வச்சுருக்கேன், 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போது இங்கேருந்து பாருங்கள், 2.5 இன்ச்சு நம்ம வச்சோம் நெக்கு அகலம், அதே 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் பேக்கும் ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ண சொல்ல மாறாது நம்மளுக்கு. இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ண சொல்ல மாறாது. அது நீங்கள் இங்கேருந்து வச்சு பார்த்துக்கலாம். இப்போது இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சு தான் நம்ம நெக்கு டீப் எடுக்கணும். இப்போ நெக்கு டீப் பாருங்கள் 7.5, நான் 7 தான் வைக்கிறேன். ஏன்னா 1/2 இன்ச்சு நான் கம்மி பண்ணிடுறேன் நான். ஏன்னா உடம்புல போட சொல்ல இறங்கிடும். ஏன்னா அந்த டீப் வைக்கிறோம் பாருங்கள், நம்ம 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுறோம் பாருங்கள். இங்கேருந்து இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், அண்ணாண்ட போகுது பாருங்கள் மார்க்கு, அங்கேருந்து நம்ம ரவுண்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஒரு ரவுண்டு எடுத்துக்கலாம். அது இந்த ரவுண்டு எடுக்க சொல்ல இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு எடுக்க சொல்ல ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் அடக்கி தான் எடுக்கணும். அது அடக்கி எடுக்கணும். அது நெக்கு கிட்ட இருந்தே ஒரு 3/4 இன்ச்சு இங்கே பாருங்கள், நெக்கு கிட்ட இருந்து கீழே ஒரு 3/4 இன்ச்சு இது கிராஸ் அடிக்கிறோம். இது ஏன் கிராஸ் அடிக்கிறதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இப்படி தான் இந்த பாருங்கள், நெக்கில் வச்சு 0 வச்சுட்டு இது வெளியில் தான் எடுக்கணும். அது 3/4 இன்ச்சு. நீங்கள் வந்து இந்த நெக்குக்கு உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆகும்னா இந்த நெக்கு வி மாதிரி ஆகிடும் உடம்புல போட சொல்ல. அப்புறம் வி மாதிரி ஆகிருக்கும், டைட்டாக இருக்கும், மூச்சை விட முடியாது, வி மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இங்கே டைட்டாக இருக்குன்னு நீங்கள் இங்கே லூஸ் பண்ணுவீங்க பஸ்ட்டு கிட்டே. இங்கே லூஸ் பண்ணால் இங்கே தான் அந்த சுருக்கம் நிற்கும். இங்கே அந்த லூஸு எஃபெக்ட் காட்டாது, இங்கே வெளியில் எடுத்தால் தான் காட்டும். இதனால் வந்து இந்த நெக்குக்கு வெளியிலேருந்து தான் கிராஸ் அடிக்கணும், நெக்குக்கு உள்ளே அடிக்கக்கூடாது. அது அடிச்சிங்கன்னா வி மாதிரி ஆகிடும், நெக்கு உடம்புல போட சொல்ல டைட்டாக ஆகிடும் மார்பும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா அழகாக எடுத்துக்கோங்க ரவுண்டு. இப்போது இங்கேருந்து 3/4 இன்ச்சு எடுத்ததுனால இது என்ன கிடைக்குன்னா, உங்களுக்கு இந்த பில்டப்பும் நல்லா கஃப்பு ஷேப்பு நல்லா கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த ஊக்கு அந்த ஐப்பட்டி மேலே ஊக்கு போட சொல்ல ஓப்பன் ஆகாது. இந்த சில பேர்லாம் பாருங்கள், இந்த ஊக்கு போட்டால் அப்படி கேப் வரும், அந்த கேப்பு வராது. நீங்கள் ஊக்கு போட சொல்ல ஒன்று மேலே ஒன்று போயிட்டு படிமானமாக உட்காரும். உங்களுக்கு இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 33.25, 4 ஒரு பாகம் 8.25. இங்கே பாருங்கள், இப்படி அளந்துக்கணும். இந்த டாட்டான இருந்து பார்த்தீங்கன்னா 3.25, இந்த 3.25 கையில் வச்சுக்கோங்க. இந்த டாட்டான இருந்து நம்மளுக்கு 8.25 வரணும். ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, 8.5 ஒரு புள்ளி. ஏன் இந்த 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன்னா, நம்ம இடுப்புக்கிட்டேருந்து பிடிக்க சொல்ல அப்படியே மேலே போக சொல்ல கொஞ்சம் பெருசாக தானே போகுது. அப்போ அந்த 1/4 இன்ச்சு புள்ளி எக்ஸ்ட்ரா விடுறதுனால அந்த மார்க்கில் வந்துடும் கரெக்டாக. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட வேண்டியது வரும். இது ஒரு மார்க் அடிச்சிடுங்க. இது இப்போது இங்கேருந்து 1.5 இன்ச்சு நம்ம தள்ளி போடல, அங்கேருந்து கரெக்டாக இது ஒரு மார்க் அடிச்சிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஆமுலுக்கு வரலாம், லாஸ்ட்டு ஃபைனல். இப்போ நம்மளுக்கு 8.25 வரணும் ஆமல், ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு டாட்டுக்கு 9 வரணும். அப்போ 9 வந்தால் தான் இந்த 3/4 இன்ச்சு பிடிப்போம். 3/4 இன்ச்சு பிடிச்சிட்டு அளந்து பார்த்தா 8.25 வந்துடும். அப்போ இங்கே 3/4 இன்ச்சு பிடிக்க சொல்ல இந்த லூஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி குறையும். நீங்கள் பிடிச்சிட்டு கூட அளந்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், இது நல்லா ஒரு பள்ளமாக தான் எடுக்கணும். அது கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 இன்ச் இருக்கலாம், பேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஒரு புள்ளி இருக்கலாம். இப்படி தான் எடுக்கணும். இப்போ இது 9 இன்ச்சு வரணும். இதை பாருங்க, இதை பாருங்க, 9 இன்ச்சு பர்ஃபெக்டாக வருது பாருங்க. நான் எதுவுமே இதில் மாயம் எதுவுமே கிடையாது. அது பண்ண உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு 9 வரல, இந்த பாருங்க நல்லா அளந்து காமிக்கிறேன் பாருங்க இன்னொரு டைம் கூட. இங்கே பாருங்க 9 பண்ண அது உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு கரெக்டாக.
9 இன்ச்சு இங்கே பாருங்கள், இந்த மார்க்கு, இந்த டார்க் மார்க் போட்டுக்கிறேன் பாருங்கள், 9 இன்ச்சு. சப்போஸ் 9 வரலங்க, நம்மளுக்கு 9 வேணும். 9 இன்ச்சு இருந்தால் தான், இந்த பாருங்கள் 9 இன்ச்சு இருந்தால் தான் 3/4 இன்ச்சு டாட் பிடிச்சிருவோம். நம்ம 8.25 வரணும். பிடிச்சதுக்கப்புறம் அளந்து பார்த்தா 8.25 வரும். 9 வரல, 8.5 தான் வருது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 8.5 வந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுக்குங்க, கீழே இறக்கி போட்டுக்குங்க, இங்கே ஒரு கோடு போட்டுக்குங்க. அப்புறம் நீங்கள் ரவுண்டு பண்ணிட்டு அளந்து பாருங்கள், கரெக்டாக வரும். சப்போஸ் 9.25 வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி போடுங்க. இப்போ வந்து இந்த டாட்டு பார்த்துங்க, இதெல்லாம் கணக்கு கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் இருக்கும், இது ஒரு 1.25 இருக்கும். இதெல்லாம் அழகு பார்த்திக்கணும். பில்டப் பெருசாவோ மார்பும் பெருசாவோ கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கிட்ட வரும், அவ்வளோதான். கரெக்டாக இருக்கும் இது, அவ்வளோதான். இப்போ வந்து இதை நான் வெட்டிடுறேங்க. இது இதெல்லாம் மார்க் விட்டு தான் வெட்டணும். என்னோட ஸ்டைலே நான் மார்க் விட்டு தான் வெட்டுவேன். இப்போதான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கட்டிங் நல்லா நீட்டாக இருந்தால் தான் தைக்கிறவனுக்கும் பிடிக்கும், இன்ட்ரெஸ்டாக தைப்பாங்க. பாருங்க, சைடில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கில் இது ஆமல் டாட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. இங்கே அர்க்கத் பண்ணிக்கோங்க டாட்டுக்கு. அதான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. கனமாக பிடிக்கணும். இங்கே வர சொல்ல மெல்லிசாக வந்துடணும். கனமாக பிடிச்சாதான் இங்கே சுருக்கம் வராது, எஃபெக்டும் நல்லாயிருக்கும். அந்த பில்டப்பு சுருக்கமே நிற்காது. இவ்வளோ தாங்க கட்டிங். இது வந்து பாருங்கள், யோக்கு எப்படி வெட்டுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் நிறைய வீடியோவில். திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள். மினிமம் யோக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த அர்க்காத்து பேக்கு பாடி அர்க்காத்து, ஃப்ரண்ட்டு பாடி அர்க்காத்து கரெக்டாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இருந்து மினிமம் 2.5 இருக்கணும். இது எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குது. 2.5 இருக்கணும். 2.5க்கு மேலே வந்தால் விட்டுடலாம். 2.5க்குள்ளே வந்ததுன்னா இங்கே பாருங்கள், இதை இப்படி தொடச்சி எடுக்கணும். இப்படி தொடச்சி எடுக்கிறதுனால என்ன ஆகுனா, நம்மளுக்கு பாடி ஃபிட்டு அழகாக இருக்கும், நம்மளுக்கு பில்டப் அழகாக இருக்கும், மார்பு அழகு. இங்கே சுருக்கமும் வராது. இப்படி கொடாஞ்சி எடுத்துடணும். இது மினிமம் 2.5 இருக்கணும் யோக்கு. 2.5க்கு மேலே வந்தால் விட்டுடலாம். இது வெட்ட சொல்லியே 2.5 விட்டுடலாம், 3 விட்டுடலாம். 2.5க்குள்ளே 2.25 1.25 2 இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் 2.5 வச்சு தட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி கொடாஞ்சி எடுத்துடணும். இது நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் பேக் ஃப்ரண்ட் ஒரே லெவலாக வந்துடுது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ யோக்கு நான் ஆல்ரெடி யோக்கு எப்படி வெட்டுறதுன்னு நான் போட்டிருக்கிறேன். கை எப்படி வெட்டுறதுன்னு போட்டிருக்கேன். ரொம்ப கை யோக்கெலாம் போட்டால் லென்த்தாகிடும் வீடியோ, அப்புறம் கற்றுக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இதை பழகுங்க, கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுவேன், நீங்கள் பாருங்கள்.